ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மார்னிங்லேருந்து விளாக் வந்து கன்டினியூ பண்ணியாச்சு. ஃபோனில் வந்து கொஞ்சம் சார்ஜ் இல்லாதனால இன்றைக்கி வாக்கிங் போனது மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்காது. வந்தோடனே நான் மார்னிங் மேஜிக் ட்ரிங்கை வந்து கொதிக்க வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் பண்ணலான்னு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1 பாட் சாம்பார் சாதம் அப்படியே வச்சு இது பண்ணிட போகிறேன். சரிங்களா? இல்லை நான் இதுக்கு எப்பவும் போடுற 4 கப் வந்து போட்டுட்டேன். இதுக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி விட்டு வேக வைக்கணும், அவ்வளோதான். அப்புறமா நம்ம நேற்று பண்ணின எண்ணெய் இங்கே பாருங்கள், நல்லா இதாகிப்பே இருக்குது, கலர் சேஞ்ச் ஆகிப்பே இருக்குது. வடிகட்டிடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில். இந்த வேலையை முடிச்சுட்டு இப்போது காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி வந்து வீடு தொடச்சிட்டேன். காலையில் முழிச்சோடனே வீடு வந்து தொடச்சாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இங்கே ஹவுஸ் வாக்கிங். என்னம்மா அகேஷ் வந்து முழிச்சு உட்காந்துருக்காரு, இருமல் இருக்கிறதுனால தண்ணி குடிச்சிட்ருக்காரு. வெந்நி போட்டு கொடுத்துருக்கேன். என்ன அகேஷு, காலையிலே முழிச்சு வந்துட்டே அகேஷு? முழிச்சு வந்தியா அச்சு எழுப்புனாங்களா? ஸோ ஓகே, நம்ம 1 பாட் சாம்பார் வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம சாம்பார் சாதம்லாம் வந்து வச்சாச்சு. இப்போ டைம் வந்து 7:30 கிட்ட தான் ஆகுது. நம்ம வந்து இப்போவே எல்லாம் வச்சாச்சு. நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு ஊற போட்டிருந்தேன். இது வந்து இன்றைக்கி நைட் விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நேற்று விலாகில் வந்து மறந்துட்டு இதையும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து அரைச்சி குடிச்சிக்கலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு. இப்போ நான் அந்த ட்ரிங்க்கை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இதை வந்து குடிக்கணும். டைம் பாருங்கள், சொன்ன மாதிரி 7:30 கிட்ட தான் ஆகுது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே தான், அகேஷ்க்கு ஸ்கூல் லீவு. அப்போ எதுக்கு மார்னிங்கே உட்காந்து சமையல் பண்ணுறீங்கன்னா, கோயிலுக்கு போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். சரி, கோயில் போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பிறகு வந்து ரொம்ப டயர்டாயிரும். நல்லா வச்சு விட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். இல்லைன்னா அப்படியே குக்கரோட இருக்கும். வந்தோன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். கொஞ்சம் கிளிகிளுன்னு வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம வந்து இதை வடிகட்டணும். அவ்வளோதான். இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பேர் ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கலாம். ஏன்னா காலையிலேயே வீடெல்லாம் தொடச்சது ரொம்ப டயர்டாக தெரியுது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கலாம் ஃபோன் பார்த்துட்டு. ஓரளவு வேலைலாம் முடிஞ்சுது. இப்போ வந்து சாம்பிராணி புகை போட்டுட்ருக்கேன். நான் வந்து வீடு தொடச்சாலே கண்டிப்பாக அந்த சாம்பிராணி புகை வந்து போட்டுருவேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இல்லைனா ஃப்ரைடே டியூஸ்டே போடுவேன். இப்போ இது வந்து நம்ம போட்டுடலாம். வீடு வந்து பாருங்கள், நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. கிரிக்கெட் பேட்லாம் எடுக்கலன்னு ஒன்றும் நீட்டாக இருக்குது. இதை வந்து நான் அப்படி சாமி முன்னாடி வந்து வச்சுருவேன். ஏன்னா நம்ம வந்து வேறு எதுலேயும் வச்சோன்னா புஜித்து வந்து தட்டி விட்டுருவான். அதனால் இங்கே வந்து வச்சுருவேன். அப்புறமா இவளும் வந்து விளாட போயிருந்தாவ, வந்தாச்சு. என்னம்மா பண்ணிட்டு வந்திய? கண்ணில் மண் போட்டுட்டியா? குட்டிச்சத்தோட. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. மத்தியானத்துக்கு பருப்பு சாதம் மாதிரி வச்சுட்டேன். பருப்பு சாதம்னா கொஞ்சம் வந்து உதிரியாக இருக்கும். நான் 6 பேர் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சாம்பார் சாதமாக பண்ணிட்டோம்னா ரொம்ப கட்டி சேர்ந்துடும். அதனால் வைக்கல. இது வந்து பக்கத்தில் நெய்பர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. புஜித் துண்டை எடுத்தணுமா? அப்புறமா இப்போ வந்து நான் என்ன வந்து வடிகட்ட போகிறேன் அதை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்ருவேன். துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து எண்ணெயை வந்து வடிகட்டிடலாம். ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது மேலே ஒரு வந்து வேஸ்ட் கிளாத் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அடுத்த யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால சைடு கொஞ்சம் வெயிட்டுக்கு வந்து நான் வைக்கிறேன் ஏதாவது ஒரு பொருள். இப்போது
அந்த மூடியில் இதெல்லாம் வந்து நான் வந்து கழுவ போட்டுறேன். அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றி வடிய விட வேண்டியதான். பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு உள்ளது தான் கொஞ்சம் கையை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கையை வச்சு பண்ணாதீங்க, ஸ்பூனை விட்டு எடுத்துருங்க. அந்த சட்டியுமே இப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அடியில் உள்ளது சொட்டு சொட்டாக விழுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த சட்டியை வந்து தூர போட்டுறாதீங்க, கழுவ போட்டுறாங்க உடனே. இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு. இன்னும் நம்மளுக்கு வந்து இதாகும். தண்ணியை விளையாடக்கூடாது. தண்ணியில் விளையாடுது பாருங்கள், தண்ணியில் விளையாடுது பாருங்கள். மூடி வை புஜித்து. இப்போதைக்கு நான் உள்ளே வைக்கிறேன் இந்த மூடி மேலேயே. ஏன்னா இங்கே வந்து சேட்டை ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள் தண்ணியில் என்னெல்லாம் பண்ணுது. விடு, சேட்டை பண்ணக்கூடாது. வா வா நம்ம போய் ஃபிஷ் பார்ப்போம், வா. ஆமாம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா புனிஞ்சு எடுத்துருவேன். புனிஞ்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வடியுதுன்னு. புனிங்க, எவ்வளோ புனிய முடியுமோ புனிஞ்சிட்டு நல்லா தலைக்கு தேய்ச்சி இதை வந்து ஊற வச்சு குளிச்சிருங்க. நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வடியுதுன்னு. இது நல்ல காட்டன் துணின்னா நல்லா வரும். எவ்வளோக்கு உங்களால் இருத்தி புனிய முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா புனிஞ்சுக்கோங்க. புனிஞ்சதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா புனிஞ்சாச்சு. எவ்வளோக்கு புனிய முடியுமோ புனிஞ்சிட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே வைக்க முடியாது. துணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் கொட்டிட்டு நல்லா கழுவி அடுத்த இதுக்கு யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன் எப்போவுமே. ஏன்னா வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், இது பண்ணோன்னா இன்னும் ரொம்ப இதாகும். இப்போ பாருங்கள் என்ன கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு வந்துட்டு டீ போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை நான் வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டேன். இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதையே இங்கே வெளியே வந்து ஷூ பாலிஷ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுலேயே நான் வந்து வடிகட்டி வச்சிட போகிறேன். அது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணது தான். அதான் அந்த அடியில் உள்ள மண்டி எப்படி தேங்கி இருக்குது. அவ்வளோதான். எண்ணெய் ரெடி. அந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெயை வந்து நல்லா தலையில் தேய்ச்சிக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தலையில் தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்படி தான் நான் வந்து எண்ணெய் வந்து வடிகட்டி எடுப்பேன். ஓகே, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கட்டி சட்னி நல்லா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. அப்புறம் இங்கே வந்து இட்லி வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இவங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம வந்து இந்த மில்க் ஷேக் வந்து குடிச்சிடலாம். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கோயிலுக்கெலாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதான் காலையில் மடமேன்னு வீடு தொடச்சேன். இதை வந்து குடிச்சிடலாம். அப்புறம் இது கொஞ்சம் ரைஸ் இருக்குது, இதையும் எல்லாம் ஷேர் பண்ணி அப்படி கொடுத்துடலாம். அவ்வளோதான். சாப்பிடும்போது பார்க்கலாம். நம்ம இப்போ இதை குடிச்சிடலாம். நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி சாப்பிட்டது வந்து வீடியோ எடுக்கலை. அகேஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்த்துட்டு இருந்தாங்களா. மியூட் போடுன்னு சொன்னதுக்கு அவனுக்கு கோமா வச்சு சரி இல்லை பார்க்கிட்டுன்ட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் என்ன வேலை நடக்கு. கையில் உள்ள சீப்பை காட்டுங்க. எவ்வளோ குட்டியாக இருக்கு. நீ இது வந்து ஒரு பேண்டுக்கு ஃப்ரீ, அதை வச்சு விளாண்டுட்ருக்கார். மழை வேற வர்ற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து காலையில் வெளியே இவங்க வந்ததே லேட்டு. சரி, அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்புனா ரொம்ப லேட்டாக வந்துட்டு போகலாம். இனிமேல் ஈவினிங் வேணால் போய் பார்க்கணும். அட்டத்தை பாருங்க, அட்டம். இது ஒரு அட்டங்குட்டி. உன் பேர் என்னது? உன் பேர் என்னது? நீ கையில கொடுத்தா கொட்டுறல்ல அவ்வளோத்தையும். வாங்கிக்கோ. வாங்குதா பாருங்களேன். அது பிடிச்சா பிடிதான். சரி, எதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வளைச்சி போட்டிருக்காங்க?
வாங்குதா பாருங்க. யார் ஜெயிக்கா பார்ப்போம். தலைகள குடிச்சாலும் சரி, இது பண்ணாலும் சரி. கையில தர மாட்டேன், அதான் தருவேன். வா தண்ணி பாட்டில் எடுத்து குடிப்பா. தாங்கப்பா. வாங்குதா பாருங்க, வாங்குதா பாருங்களேன் சேட்டை. கம்பல் பண்ணி வின் பண்ணியாச்சு. கியூட் ஸ்மைல் பண்ணி அப்பா ஏமாத்து. கியூட் ஸ்மைல் பண்ணி அப்பா தந்துருவாங்க. அப்பா பார்த்து கியூட் ஸ்மைல் பண்ணி காமி. போமா யாரு வேணுமா? மேலே கொட்டணும்னு வச்சுக்கேன், மண்டையில் கொட்டிடுவேன். பரவாயில்லையா? ஓகே, அவங்க விளையாடிட்டு நம்ம அப்படியே உட்காந்துருக்கலாம். அகேஸ் கீழே போய் விளையாட போயிட்டாரு. என்ன விளையாடுறாரு? செட்டில் காக்கா. புஜித்தை வின் பண்ணிட்டா. புஜித் வின் பண்ணிட்டா. யார் வின்னு? அப்பாவா புஜித்தா? புஜித்தா. அப்பாவும் வின்னு புஜித்தும் வின்னு, அப்படிதானே? உன் பேர் என்னது? உன் பேர் என்னது? அடுத்த ஊஞ்சல்ல. ஓகே, அவர் பாட்டுக்கு விளையாடு. யாரு? நாங்கள் எப்படி உட்காந்து சோறிட்டு இருக்கோம் பாருங்கள். டைம் வந்து 3:30 ஆகுது. கத்தாலையை வச்சு விளையாண்டுட்ருக்கோம். புஜித்தோ நானும். என்னம்மா சார்ஜ் போச்சு இப்போது. இங்கே யாருமே இல்லையா, அதனால் அப்படியே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இது பண்ணலாம். அவங்க அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. உள்ளே விட்டேன்னா அப்புறம் முழிச்சிருவாங்க. இவன் வந்து எழுப்பி விட்ருவான். அதனால் இதை வெளியே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஈ பிடிக்க போகுது. அடிபட்டுறாம. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பாபா கோயில் போகலான்ட்டு. இங்கே பாருங்கள் சேட்டையை, கதவை திறக்கிறதுக்கு. நம்ம வந்து ரெடி ஆகியாச்சு நீட்டாக. இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வாராகியம்மன் கோயிலும் போகலான்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க போவோம்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போகலாம், பார்க்கலாம். விளாக்லாம் எடுக்க முடியாது நாங்கள் கோயிலுக்குலாம். தெரியல. சிவகாசியில் சிவன் பாபா கோயில் எப்படி இருக்குன்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண. ஆமாம், பாபா கோயில் நம்ம இது வரைக்கும் போனதில்லை. அது சாத்தூர் அந்த சைடில். ஓகே, இப்போ நம்ம வந்து போயிட்டு பார்க்கலாம். சாய்பாபா கோயிலில் கும்பிட்டுட்டு பிஸ்கெட் வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பாபா கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஃபுல் வந்து சிசிடிவி கேமரா, ஃபோன் ஆன் அலோட்னே வச்சுருக்காங்க. அதனால் நம்ம எடுக்கலை. செம்ம ஃபீல் நல்லா இருந்துச்சு. நல்லா அழகமாக தான் இருந்துச்சுண்ணே. பூசி இருக்கு. ஆமாம், குட்டி நாய் பூசி இருக்கு. புஜ்ஜி எப்படி பூசி இருக்கு? காட்டு காட்டு காட்டு. ஓகே, நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து வாராகியம்மன் கோயில் போகலான்னு வந்து கிளம்பியிருக்கோம். இங்கே பட்டுட்ருக்கான் அகேஸ்லாம். இன்றைக்கி சப்பாத்தியும் குருமாவும், இங்கே இட்லி குருமா சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்கான். ஆமாம், நான் பேசுகிறதுக்கு அவர் வந்து டப்பிங் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு குட்டியை வந்து இப்போ காட்ட முடியாது. என்னம்மா நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? நில்டோன் போட்டு அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் வீடியோ கட் பண்ணுவேனான்னு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. எதுக்குன்னா அங்கே வந்து படம் ஓடிட்டுருக்கு.
அதனால் கட் பண்ணு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியே போயிட்டு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து அழுகையை ஸ்டார்ட் பண்ணியா வித்தா ஸ்டார்ட் பண்ணி வந்து எதாவது பண்ணிகிட்டே இருப்பான். ஓகே, நம்ம வந்து இப்போ டெம்பிளுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ டெம்பிள் வந்து எடுத்துட்டாங்களாம். அதனால் அங்கே கோயில் இல்லை, சும்மா அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீ சொல்லு, அவன் வந்து சொல்லுவான் உங்களுக்கு. சொல்லு. அதை வந்து எடுத்துட்டாங்கங்கிறதுக்கு அப்படி சொல்கிறான். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.